ஃப்ளவர்ஸ் சேனல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஈஸியான ஒரு சிம்பிளான ரெசிபி ப்ரெட் ஆம்லேட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்கள்லாம் கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் 3 முட்டை வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக வந்து உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, சாட் மசாலா வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க. அப்படி சாட் மசாலா இல்லைன்னா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்புலாம் அங்கங்கே இருக்குங்க, அதனால் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லில் வந்துட்டு நம்ம பட்டரை வந்து சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 ப்ரெட்டு வந்து நான் வந்து எடுத்துருக்கேங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 சைடும். ரெண்டு பக்கமும் வந்து நல்லா அந்த பட்டரை தடவிட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி நம்ம நல்லா எடுத்துக்கலாம், கிறிஸ்பியாக வர வரலும். இப்போ அதே தோசைக்கல்லில் வந்து நம்ம முட்டை கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கலாங்க. இது மேலேயே வந்து நம்ம வந்து ப்ரெட்டை வந்து போட போகிறோம். நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து நான் வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு நம்ம 2 பக்கமும் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டையை கலக்கணும் இல்லையா, அப்போவே வந்து வெஜிடபிள்ஸ் வேணுன்னா கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தூஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.